ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தாள், கலியுகம் பிறக்கும் முன் கால் நாழி முன் பிறந்தாள், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள், மூவரை ஈன்றெடுத்தாள், செத்து பிழைத்தாள், சிவனுக்கே பாரியானாள், மாண்டு பிழைத்தாள், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பிறை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலுடைய உற்சவர் சன்னதி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது உலக புகழ் பெற்று இப்போ அம்மா நிறைய பேருக்கு இப்போ தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த கலியுகத்துக்கு அவங்க தான் கண்கண்ட நாயகி. அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த கலியுகம் சிறப்பாக போகும். அதனால தான் இன்றைக்கி மேல்மலையை நோக்கி எக்கச்சக்கமாக கூட்டங்கள் வந்தபடியே இருக்குது. இது ஆடி மாதன்றதால கூட்டம் எக்கச்சக்கமாக வரும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள். ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கூழ் ஊத்துறதுலேருந்து ஆடி 18, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, இந்த கிழமைகள்லாம் எக்கச்சக்கமான கூட்டங்கள் வராங்க. காது குத்துறது, மொட்டடிக்கிறது, அம்மனுக்கு சிறப்பான நாட்கள் அப்படிங்கிறதால இந்த ஆடி மாதத்தை எல்லாருமே வராங்க, வந்துகிட்ருக்காங்க. ஆனால் புதுசாக வரவங்க இந்த மாதத்தை விட்டுட்டு அடுத்த மாதம் வாங்க. இந்த ஆடி அமாவாசை ஊஞ்சலும் உற்சவமும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துங்க தெரியுதுன்னா ஆடி அமாவாசையை நாங்கள் கூழ் ஊற்றுவோம். அதுக்காக தான் இது இன்றைக்கி முதல் பூஜையாக போட்டுட்ருக்கோம். இது கங்கை அம்மன் ஆலயம். இது பெரியாய் பக்கத்தில் இருக்கிற கங்கம்மா குளம் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே பெரியாய் சன்னதி இருக்குது. அதுக்கு உள்ளதான் இந்த கங்கம்மா ஆலயம் இருக்குது. இந்த கங்கை அம்மன் ஆலயத்துக்கு நாங்கள் இன்றைக்கி தான் காப்பு கட்டணும். காப்பு கட்டிட்டு அம்பாளை வர்ணிச்சிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி தான் அம்மாவுக்கு கூழ் ஊற்றுறதுக்காக. இது எப்படின்னு சொன்னால் கங்கை அம்மன், முத்தாளம்மன், அங்காளம்மன் 3 பேருக்குமே சேர்ந்த மாதிரி அம்மாவை நாங்கள் வர்ணிச்சிருக்கோம். தாயனூரில் போய் பொங்கல் வைப்போம். அது முத்தாளம்மன். தங்கீது தாயனூர் சொல்லுவாங்க இல்லையா, அது வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் ஆதி காலத்தில் அம்மா கிட்ட சொன்னது என்னென்னா, நாங்கள் இதுமாரி வருஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு பூஜைகள் செய்வோம்னு சொல்லிட்டு சொன்னோம். அதன்படி தான் இப்போ என்னென்னா வருஷம் அங்கே போயிட்டு நாங்கள் பொங்கல் வைக்கிறது வழக்கம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே கங்கை அம்மனுக்கு இன்றைக்கி காப்பு கட்டிக்கிட்டதால விசேஷமாக பம்பொருக்கையோடு வச்சு வாத்திய கருவிகள் வச்சு வாசித்துக்கிட்டு இருக்காங்க பூசாரிகள் எல்லாமே சேர்ந்து. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா 3 கிரகம் இருக்கும் இந்த ஆடி மாதத்தில். ஒன்று முத்தாளம்மாவுக்கு ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா கங்கை அம்மனுக்கு ஒன்று, அங்காளம்மனுக்கு ஒன்று. 3 கிரகங்கள் எடுப்பாங்க. 3 பேர் திருமணம் ஆகாதவர்கள் தான் எடுக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம். திருமணம் ஆகாமல் அவங்க விரதத்தோடு இருந்து தான் அந்த கிரகத்தை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். பிரம்மாண்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த கூழ் ஊத்துற திருவிழாவே அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக்கிறது தாயனூரில் இருக்கிற இந்த முத்தாளம்மன் சொல்கிறாங்க இல்லையா, தங்கியது தாயனூர் சொல்லிட்டு இந்த இடம் தான் அம்மா தங்கினதாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல தங்கி தான் நைட்டு தங்கிட்டு தான் காலையில் எழுந்து ஏரிக்கரை ஓரமாக வருவாங்க. ஏரியில் வரும்போது தான் அந்த பக்கம் அப்படியே வரும்போது தான் மீனவர்களை சந்திக்கிறதும், மீனை பிடிக்கும் போது அதில் நிறைய கதைகள் வரும்போது தெரியும். மீனவன் அவனுக்கு கிடைக்காது, மீன் கிடைக்காம வருத்தப்பட்டிருக்கும்போது 3 கல்லை கொடுத்து இதை போட சொல்லி அம்மா சொன்ன மாதிரியும் அது மீனை பிடிச்சி அது படையெல்லாம் போடுவாங்க. அது கதைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நான் அதுக்கப்புறம் அந்த கதைகளோடு சேர்ந்து சொல்லிட்டு வரேன். இது தாயனூர். இன்றைக்கும் தாயனூர் நிறைய பேர் போய் பார்த்துட்டு வராங்க. அங்காளமலை, மேல்மலையனூர் இங்கே சந்திக்கும் போது அங்கேயே போய் தாயனூர் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு தாயனூர் அம்மாவை வர்ணித்து கேட்குறதுக்காக வந்திருக்கிறோம். எல்லாருமே வந்திருக்காங்க. அம்மாவை கூப்பிட்டு வர்ணிச்சிருப்போம். இந்த வருஷம் மழை பெய்யுமா, எப்படி இருக்குது, என்ன இது, மக்கள் எந்த மாதிரி இருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் அம்மா சொல்லுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்த்து பயன்பெறுங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள்.
ஆண்மூடி பெண்மூடி 61,000 கொடிமூடி ஆதிகளில் அதிமண்ணா அதிலிங்கோ அழகால விஷத்தை அள்ளியே முதுங்க ஈசனே எங்கள் பரமகுரு வாசனே வெள்ள சட்டை யார் போடுகிறானா தாய் வீட்டு பூஜை தாய் வீடு சீர்வரிசை இந்த முத்தாளம்மன் மேடைக்கு மேல்மலையூரை சேர்ந்த பர்வதராஜ கூட அனைத்து மக்களும் வழிபடக்கூடிய நாள் இந்த வருஷம் புதுசா வழிபடுறோம் மாதம் ஒண்ணுதான் ஆரம் ஒண்ணு 4வது வாரம் செய்யக்கூடிய பூஜை முதல் வாரத்தை செய்யக்கூடிய ஏறி ரொம்பாத காரணத்தினால என்ன காரணம் ஏறி ரொம்பாத காரணத்தினால முதல் வாரமாக இருக்கலாம் அந்த காரணத்தை கொண்டு மேடைக்கு ஆதி கைலாபதியை வழங்கக்கூடிய எறும்புகளை 81 ஜீவனங்களுக்கு படி அளக்கக்கூடிய பரமகர்த்தா பரம கடவுள் மகேஸ்வரியுடன் மல்லர்கள் பரமான ஆணிகளை சித்திரமா ஏற்றி வைக்கிற சிவசம்படவர் குஞ்சர் மல்லர்கள் அதை காணாத கண்ணுன்று கண்ணன் ஆதி கைலாபதியை வழங்கக்கூடிய சிவபெருமான் முத்தாளம்மன் மேடைக்கு வந்த போது இந்த முத்தாளம்மன் மேடைக்கு உன்னை யாரும் வரணும் என்று பார்க்க கொண்டை பரமனா அச்சுடன் தேவர் கூடி நல்லதோர் புதுமை என்று ஒப்பியே 100 தேங்காய் அவனு ஓதியே உடைத்த பின்பு எப்போதும் போலவே அப்பா கணேசா எந்த காரியத்தை நோக்கினாலும் பாடசாலை சேர்த்தார் முதலாக விநாயகரை தோற்று செய்யாமல் படிக்க எந்த காரியம் சுபகாரியம் நோக்கினாலும் ஏதாவது இன்னல் வரும் என்று எண்ணத்தை கொண்டு முதலாக விநாயகர் முத்தாளம்மன் மேடை அப்படி முதல் முதலாக விநாயகர் வந்த போது அந்த முத்தாளம்மன் மேடையில எல்லை கலைவாணி ஆண்முகன் தேவி சங்கீத தவபூஷணி ஆய கலைகளோடு 64 கட்டுடன் எப்படி வராங்க
தேவி ஆமா கல்வி கல்வி கரசி ஆண்முகன் தேவி கதிர்முகன் பாரி செந்தா மலையிலே வீட்டிருக்கக்கூடிய கலைவாணி சாரதன் மூன்றாவது மேடைக்கு வந்த இன்னும் முத்தாளவன் மேடையில் இவனை யாரும் வந்து பார்க்க ஓங்கார சக்தி பால் குடித்து உபதேசம் உரைத்த வானத்திதழ் மேவும் புகழ் மேல் இருந்த குகனே அங்கார சூரர் படவீடு சூரர் முருகாணி வடிவே தமிழ் வேலவன் குன்றதோறு ஆடும் குமரவடி வேலவன் வள்ளி தேவியான பச்சை மயிலேறி புள்ளி வாகன அமர்ந்து வள்ளி தேவியான உடன் மேடைக்கு அரகரோகர முருகா ஆதி காலத்துல உமை வழக்கு திறந்தது ரெண்டு புள்ள ஒண்ணு விநாயகர் புராண சொல்லுமா ஆனா இன்னைக்கு பார்த்தா கருப்பு எல்லாம் கட்டின்னு வரான் அப்படிப்பட்ட முருகபெருமான் வந்த போது முத்தாளவன் மேடைக்கு வந்தது யாருன்னு தெரியல யாரம்மா
ஏன்னா நான் என்ன சொல்றேனோ அது மட்டும் தான் சொல்றேன். எதுக்கு வந்தாங்க அம்மா? நம்மளை காப்பாத்தி ஒரு நாள் தவறாத ஒரு 1000 கொடுக்கல, 100 ரூபாய் கொடுக்க, 1 ரூபாய் கொடுக்க கொடியால கைகாலுக்கு நோய் நொடி இல்லாத இந்த மக்கள் எல்லாம் கட்டி காப்பாத்துறீங்க. ஏமமதிச்சு அம்மெல்லாம் எழுந்திருக்கிற வேலைகள்லாம் அள்ளும் பகல 60 நாளையும் மலையனூர் அங்காள பரவிசன் மக்களை கட்டி காப்பாத்துறியாம்மா. அம்மா என் காப்பாத்த வந்தவளே பார்த்தாலும் கந்தகார மேல அங்காள பரமேஸ்வரி காப்பாத்துன்றான். ஏன் உண்ண உணவு இதெல்லாம் நீ கொடுத்து செல்வாங்க. அதனால உன்னை மறக்க முடியாது. போயெல்லாம் சந்தோஷமாமா உன்னை உனக்கு கேட்கணும். ஏன்னா பூமி விளைய வேணும், அம்மா அது மும்மாரி பொழிய வேணும், அம்மா அந்த நாடு செழிக்க வேணும், அம்மா அது நெல்ல மாறி பேரால விளங்கக்கூடிய ஏரியா. யார் பேரால? மழை வச்சுதான் அந்த காலத்துல சூழ தம்புறான் எங்க வீரமுதி. அம்மா ஏரி நான் பெரிய ஏரி மழை வந்து இந்த அம்மா இந்த முடி மேல இந்த வருஷம் தான் வந்திருக்கு. அதனால இந்த வாக்கு பலிக்கும். பூஜை மன சந்தோஷமா ஏத்துக்கிறியா? உலகத்துல ஆற்று மணலை எண்ணி பார்க்கலாம், ஆராய் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சாமியினுடைய பேர் எண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு கோயில் ஆயிட்டு இப்போ. அதனால இந்த முடியல சபையில வந்திருக்கிறியம்மா. நீ யாரு? இவ கர்த்த சடகை விரித்து கொண்டாளா ஒரு காலத்துல வட்ட பாறை மேல ஜாமம் இடத்துல அமர்ந்து போய் செஞ்சாரு. இங்க ஒரு அடையாளம் வச்சுதான் வந்தாங்க. அதனால அந்த அம்மா சொன்னாங்க, நானு எங்க போய் யாரு அடிமை கொள்றனோ அந்த மக்களுடைய ஊரு பூஜை உனக்கு வந்து சேரும். நான் யார போய் அடிமை கொள்ளணும், அந்த ஊருடைய மக்கள் பூஜை உனக்கு வந்து சேரும். இந்த இடத்துல நீ அமர்வாயாக சொன்னியம்மா. அப்பேருடைய முத்தால் அம்மாளுக்கு தாய் வீடு சிறு வந்து அந்த தாய் வீடு சிறு வந்து
அம்மா அடி அம்மா யாரம்மா வந்தவங்க குறைகளெல்லாம் தீர்ந்ததம்மா அந்த மாயன் பேர சொன்ன போது எங்க மனக்குறைகள் அம்மா நீ யாரம்மா வந்த அம்மா யாரம்மா வந்தவர்கள் அம்மா சபை 101 புலவர் எல்லார் மேலயும் வந்துடாது சாமி எல்லா ஹெட் மாஸ்டர் ஆக மாட்டாங்க ஆற்று சபை 101 புலவர்னா அதனால இந்த முடி மேல வந்திருக்கிறியாம்மா யார் வந்துக்கிறது அம்மா சின்ன சீரு அதனால இந்த பொண்ணு கல்யாணம் ஆகல சின்ன சீரு வயதுல இந்த முடி மேல அமர்த்தியம்மா மக்களுடைய பர்வத ராஜகுலத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு நாள் போய் எங்களுக்கு ஆதியில என்ன வாக்கு கொடுத்தியோ அந்த வாக்கு பிரகாரம் அந்த சொல்லு பிரகாரம் அந்த மூதாதியில சொல்லி வைத்தார்களே அந்த வாக்கு பிரகாரம் வாக்கு தவறாது வம்சம் நேராது குறி இல்லாத நல்ல குறி சொல்லாது பாம்பு படம் எடுக்காது பள்ளி குறி சொல்லாது ஆனா நீ வாக்கு சொன்னா சொல்லாது நாங்க பெற்ற ஒரு ஏரி நிறைய வேணும் யாருமே தலைப்பணமா இந்த அரைக்குடமே அம்மா ஏரி நிறைய வேணும் அம்மா அந்த மகமாயி பொழிய வேணும் அம்மா அந்த ஊரு செழிக்க வேணும் அம்மா அந்த ஊரு செழிக்க வேணும் அம்மா பயிறு பச்சில் விளைய வேணும் நல்ல குறி சொல்லிடம்மா பூஜை யாரு செய்யறோம் அப்ப அந்த குறி யார் சொல்லணும் நல்ல குறி சொல்லிடம்மா வாக்கு கல்லு மேல எழுத்து மாரி இருக்கணும் இவன் தங்கினால தாழனூர் புராணத்தை பார்த்தா மலையனூர்ல 1008 பூசாரி 1008
அபிஷேகம் அங்காள மலை பண்ணல. ஒரே நாள் ஒரு சொம்பு தண்ணி ஊத்துனா போதும். அது இந்த அம்மாளுக்கு சந்தோஷம், அந்த அம்மாளுக்கு சந்தோஷம். ஏன் பாக்கு அப்படி என்னே முத்தாலம்மா என்னுடைய கைத்தில் இருக்கக்கூடிய முத்தாலம் மலையானது மட்டமலை வந்து தங்கினால பிண்டம் தேவர் பிண்டம் ராவு தங்காது என்று சொல்லி இரண்டு உருண்டு அது ஒரு பெண் உருவாகி 6வது நாள் காலையில் வந்து அம்மா பார்த்தா ஒரு பெண் குழந்தை தரவுதான் அப்படி. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய கைத்துல இருக்கக்கூடிய முத்து மாலையானது ஒரு பெண் உருவாக எடுத்திருக்கிற அம்மா, என்னுடைய அடிமை மக்கள்லாம் பூஜை. என்ன பூஜை? பச்சரிசி பொங்கல் அங்கதான். அதனால நெல்வலைக்கு ஏற்றி வச்சு அரிசிகாரம் முத்தாலாம் மலை வழிபடுவோம். மன சந்தோஷமா ஏற்றுக்கணும். இந்த வருஷம் மழை மாறி அம்மா நீ அஞ்சான மையெடுத்து மையெடுத்து ஆராய்ச்சி பார்த்து பாதாள அஞ்சனத்தை பார்த்து குறி சொல்லி வாழணும், ஊர் வாழணும், நாடு செய்யணும், மாதிரி போயிடணும், இருகரையும் வழியணும். அதனால அம்மா இந்த வருஷம் எப்படி இருக்கு ஆராய்ச்சி பார்த்து சொல்லு. இவங்க கோடி போகுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 3 பேர் லட்டு எழுதணும். இவங்க 3 பேர் லட்டு. வாழ்வி எந்த இடத்துல இருக்கிறான் அவன் காத்தடிச்சா மேகம் இருக்கிறான். வர்ணம் எந்த இடத்துல இருக்கிறான் அவனுக்கு லட்டு எழுதணும். அதுக்கு பிற்பாடு இந்த அம்மாவுக்கு சக்காத்தி ஒருத்தர் இருக்கிறான். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சுட்டு போற 3 பேருக்கு புது சொன்னாங்க. ஒண்ணு காத்தடிக்கணும், ஒண்ணு வர்ண மழை பெய்யணும். அதை கங்கா பவானி ஈஸ்வரனுடைய முடியில இருந்து பார்க்கணும். 60 வருஷம் பஞ்சாயத்து பார்த்தா நானே சொல்லுவேன். அதனால அம்மா இந்த பாயத்தை வந்துருச்சு. என்ன சொல்ற அம்மா? நெஞ்சு நினைப்பதெல்லாம் முத்தாலம்மா வம்ச வழி வாழணுமே, சொல்லு பலிக்கணுமே. சம்பட பசங்க கோத்திரங்கள் ஏன்னா இதுதான் 3 வருஷம் பயிர் வைக்க. அதனாலதான் பாயத்தை வாங்கி அவர்கிட்ட விட்டேன். இந்த வாக்கு பறிச்சதுன்னா எங்க பம்பா செட்டு பூரா ஒரு நாளைக்கு அபிஷேகம் பம்பு செட்டு முத்தா சேர்ந்து இந்த வாக்கு பறிஞ்சு கோடி போகணும்னு சொல்லிக்கிறீங்க. டக்குனு நாங்க என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டு முத்தால மலைக்கு ஒரு அபிஷேகம் கொஞ்சம் நடத்தலாமா? எது ஒரு குறை இல்லையே. மக்கள்லாம் கட்டி காப்பாத்துறியா? மாடு மனிதர் எல்லாம் குழந்தை குடிங்க எல்லாரும் கட்டி காப்பாத்தலாமா?
அதான் நீங்கள் பார்த்தீங்க, அம்மா வந்து வர்ணித்து இந்த வருஷம் வந்து மழை வந்து ஏரி போகும். ஏரி ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஏரிங்கிறது மேல்மலையனூர் ஏரி தான். இந்த ஏரியில் வந்து நிரம்பி தண்ணி வடிஞ்சால் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கோயில் வளர்ச்சியே கிடையாது. அப்போ ஏரியில் மீன்களை பிடிச்சி தான் நாங்கள் வந்து விவசாயத்துலேருந்து எல்லாத்தையுமே இந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆனது அந்த தண்ணியை வச்சு தான். அப்போ வருஷம் நாங்கள் வந்து அந்த பூஜை பண்ணும்போது அம்மா வந்து உத்தரவு கொடுக்கும், இந்த ஏரி வந்து கோடி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி தான் கோடி போயிருக்கு. இந்த வருஷமும் அம்மா வந்து கோடி போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து நாடு நகரங்கள்லாம் எப்படி இருக்கணும், வளர்ச்சி அடையணும், எல்லாருக்கும் மழை தேவை, எல்லாருமே வந்து விவசாயம் தேவைன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட கேட்போம். அதேமாதிரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. வருஷம் மழை பெய்யுது. இதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது காளி மயான காளிகிட்ட வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயங்கட்டு கடுகுமன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினை சபை கட்டு சத்துரை கட்டு எதிரி கட்டு எங்கேயும் கட்டு சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலை தலைப்பு சரி பூபதி ராஜா.